மத்தியில் யார் ஆளுகிறார்கள், மாநிலத்தில் யார் ஆளுகிறார்கள், ஆட்சி கட்சி பேதமின்றி எல்லோர் ஆட்சியிலையும் கடும் அளவில் பாதிக்கப்படுவது பெண்களாக இருக்கிறார்கள். தலைநகர் டெல்லியிலிருந்து தமிழகத்தின் குக்கிராமங்கள் வரை பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. சமீபத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளாக நடைபெற்ற சம்பவங்களை நாம் அடுக்கி பார்த்தாலே நமது நாட்டில் பெண்களுக்கு, குறிப்பாக சிறுமிகளுக்கு பாதுகாப்பே இல்லையா, இப்படிப்பட்ட சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வெட்கி தலைமுடிய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. குமாரபாளையத்தில் 7 வயது சிறுமி பாலியல் ரீதியான வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிறார். விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி, மதுராந்தகத்தில் 16 வயது மாணவி, சென்னை அடையாறில் 22 வயது கல்லூரி மாணவி, நாகை வேளாங்கண்ணியில 9 வயது சிறுமி, இப்போது சமீபத்தில் கோவை சூலூரிலே 10 வயது சிறுமி. வீட்டை விட்டு வெளியே வந்து விளையாடுற ஒரு 9 வயது 10 வயது சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை என்றால், அந்த சிறுமியையும் விட்டு வைக்காமல் தன்னுடைய காம பசிக்கு இரையாக்குகிறான் என்றால், கொஞ்சம் கூட இரக்கம் பார்க்காமல் அந்த 10 வயது சிறுமியை தலையிலும் உடம்பிலும் பல்வேறு காயங்களை பார்ப்பதற்கே மனம் பொறுக்க முடியாத அளவில் காயங்களை ஏற்படுத்தி கொலை செய்கிறார்கள் என்றால் நாம் எப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்கிறோம்? அத்தகைய மனிதர்கள் எந்த முகமூடி போட்டுக் கொண்டு நம்மிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள்? சிந்திக்க வேண்டாமா? கோவை சூலூரிலே உயிரிழந்த அந்த சிறுமி நம்முடைய மகள் போல் அல்லவா, நம்முடைய சகோதரி போல் அல்லவா? அவள் முஸ்லிமாக இருந்தால் தான் நாங்கள் கவலைப்பட வேண்டுமா? அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கதி நாளை இங்கே நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைக்கு ஏற்பட்டு விடாதா? ஏற்படாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சமீபத்தில் கோயம்புத்தூர் சூலூர் பகுதியில் ஒரு 10 வயது குழந்தை ஒரு காமுகனால் கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. அதை தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்கின்ற எண்ணத்தோடு இருந்த தமிழக மக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் நடந்தது. ஊத்தங்கரையில் ஒரு முதிய பெண்மணி பாலியல் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் நடந்தது. இவ்வாறு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தமிழகத்தில் ஏராளமான பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்முறை சம்பவங்களை தடுக்க வேண்டிய கடமையை வலியுறுத்தியும் அரசாங்கத்திற்கு கூடிய கடமைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய வழியிலும் மக்கள் பின்பற்ற வேண்டிய வழிகளை எடுத்து சொல்லக்கூடிய வகையிலும் இந்த பேரணி என்பது தற்போது தொடங்க உள்ளது. கடுமையான சட்டங்களை நிறைவேற்றுவதோடு மட்டும் இல்லாமல் போதைப் பொருட்களை ஒழிப்பது, மதுவை முழுமையாக தடை செய்வது, சினிமாக்களில் ஆபாசங்கள் இடம்பெறக்கூடிய விஷயங்களை கட்டுப்படுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தியும் அதை மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இந்த பேரணி என்பது இங்கே தொடங்க இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்களினுடைய ஒரே கோரிக்கை, இந்த தமிழகம் பாதுகாப்பு மிக்கதாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்கான வழிமுறைகளை எடுத்து சொல்லக்கூடிய பேரணி தற்போது துவங்குகிறது. இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுக்கும், சகோதரிகளுக்கும், குழந்தைகளுக்கும், பெண்களுக்கும் நன்றி கூறியவர்களாக இந்த பேரணியை துவங்குகிறோம். மனித மிருகங்களால் சிதைக்கப்பட்ட அப்பாவி சிறுமிகளுக்கும் அபலை பெண்கள் அனைவருக்கும் நீதி கேட்கும் பேரணி. மனித மிருகங்கள் குதிரை கிழித்த அப்பாவி கோவை சிறுமிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்த ஆர்த்தெழுந்த பேரணி. காமக்கழுகும் பருந்துகளும் பட்டமடிக்கும் உலகத்திலே விவரமறியாய் கோழி குஞ்சாய் சிக்கிக் கொள்ள வேண்டாமே. பெற்றோர்களே, 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 சிறு பிள்ளைகளின் பெற்றோர்களே, பாசத்திற்குரிய குழந்தைகளை
பாசத்திற்குரிய குழந்தைகளை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுங்கள், பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுங்கள். மாற்றத்திற்காக வாக்களித்து பதவியை கொடுத்த மக்களுக்கு சினிமா வசனம் தேவையில்லை, சினிமா வசனம் தேவையில்லை. தீர்வு வேண்டும் சிஎம் சார், தீர்வு வேண்டும் சிஎம் சார். மாற்றத்திற்காக வாக்களித்து, மாற்றத்திற்காக வாக்களித்து பதவியை கொடுத்த மக்களுக்கு, பதவியை கொடுத்த மக்களுக்கு சினிமா வசனம் தேவையில்லை, சினிமா வசனம் தேவையில்லை. தீர்வு வேண்டும் சிஎம் சார், தீர்வு வேண்டும் சிஎம் சார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சின்னஞ்சிறு சிறுமிகளை சீரழிக்கும் கைவங்களை, காமவெறி கைவங்களை தூக்கிலிடு, தூக்கிலிடு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மனித மிருகங்களால் சிதைக்கப்பட்ட அப்பாவி சிறுமிகளுக்கு, அவளை பெண்கள் அனைவருக்கும் நீதி கேட்கும் பேரணி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பேரணி தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெறுகிற பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான குற்றங்கள், பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கிவிட்டு கொலை செய்யக்கூடிய மாபாதக செயல்கள், இவை தமிழகத்தில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக அதிக அளவில் நடைபெறுகிறது. அவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும். உரிய விதத்திலே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும். மிக குறிப்பாக எதுவும் அறியாத சிறுமிகளும் இந்த அரக்க குணம் கொண்டவர்களின் கைகளில் சிக்கி சின்ன பின்னமாக சீரழிவதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்பதை ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பேரணி. தமிழகத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இன்றைக்கும் நாளைக்குமாக ஒட்டுமொத்த தமிழகத்தில் 50க்கும் அதிகமான இடங்களிலே இந்த பேரணியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நமது நாட்டை பொறுத்தவரை பெண்கள் என்றாலே போற்றுகிற நாடு. பெண்களை அதிக அளவில் போற்றுகிற மாநிலம் இந்த தமிழ்நாடு. பெண்கள் நாட்டின் கண்கள் என்போம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மா தவம் செய்திடல் வேண்டும் என்று கவி பாடி பெண்களுக்கு பெருமை சேர்க்கின்றோம். நமது நாட்டில் நீதி வழங்கக்கூடிய முறையை கூட ஒரு பெண்ணாக உருவகித்து நீதி தேவதை என்று சொல்லி பெண்களை கண்ணியப்படுத்துகிறோம். நதிகளுக்கும் ஆறுகளுக்கும் கூட பெண்கள் பெயர் சூட்டி மகிழ்கிறோம். மேடைகளிலும் பட்டிமன்றங்களிலும் குடும்பத்தின் ஆணிவேர் பெண்கள், வீரத்தின் விளைநிலம் பெண்கள் என்றெல்லாம் பெண்களை பற்றி புகழாத மக்களே கிடையாது. அந்த அளவிற்கு நமது தமிழ்நாட்டிலே, இந்த இந்திய திருநாட்டிலே பெண்கள் அதிகமாக போற்றப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் இன்னொரு புறத்திலே அவ்வாறு பெண்களை போற்றக்கூடிய போற்றுதல்கள் எல்லாமும் வெற்று சடங்குகள் தாமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ளக்கூடிய அவலநிலை இருக்கின்றது. வெளியில் இவ்வாறு பெண்களை புகழ்கிறோம், ஆனால் பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய தொடர்ச்சியான குற்ற செயல்கள், அவற்றை ஒரு சமூகமாக தடுத்து நிறுத்துவதில் நாம் தோல்வி அடைகிறோம். ஒரு அரசாக தோல்வி அடைகிறோம். ஒரு நீதி அமைப்பு முறையாக தோல்வி அடைகிறோம். நாடெங்கிலும் குற்ற செயல்கள்,
மத்தியில் யார் ஆளுகிறார்கள், மாநிலத்தில் யார் ஆளுகிறார்கள், ஆட்சி கட்சி பேதமின்றி எல்லோர் ஆட்சியிலையும் கடும் அளவில் பாதிக்கப்படுவது பெண்களாக இருக்கிறார்கள். தலைநகர் டெல்லியிலிருந்து தமிழகத்தின் குக்கிராமங்கள் வரை பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. எத்தனை சம்பவங்களை நாம் சொல்ல முடியும்? சமீபத்தில் ஒரு 2-3 ஆண்டுகளாக நடைபெற்ற சம்பவங்களை நாம் அடுக்கி பார்த்தாலே நமது நாட்டில் பெண்களுக்கு, குறிப்பாக சிறுமிகளுக்கு பாதுகாப்பே இல்லையா? இப்படிப்பட்ட சமூகத்திலா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. குமாரபாளையத்தில் 7 வயது சிறுமி பாலியல் ரீதியான வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிறார். விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் ரீதியான வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிறார். மதுராந்தகத்தில் 16 வயது மாணவி, சென்னை அடையாறில் 22 வயது கல்லூரி மாணவி, நாகை வேளாங்கண்ணியில 9 வயது சிறுமி, இப்போது சமீபத்தில் கோவை சூலூரிலே 10 வயது சிறுமி. இப்ப நாம என்ன கேட்கிறோம்? ஒரு காமுகன் நமது நாட்டிலே விபச்சாரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. விபச்சாரமே ஒரு தொழில், அதையும் ஒரு தொழிலாக பார்க்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்கிறது. ஆணும் பெண்ணும் இணைந்து விபச்சாரம் செய்தால் அது குற்றமில்லை என்று சட்ட அமைப்புகள் சொல்கிறது. விபச்சார விடுதிகளுக்கு ஆங்காங்கே நடைபெற்றுக் கொள்ளக்கூடிய அவலத்தையும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வாழக்கூடிய இந்த சமூகத்திலே வீட்டை விட்டு வெளியே வந்து விளையாடுற ஒரு 9 வயது 10 வயது சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை என்றால், அந்த சிறுமியையும் விட்டு வைக்காமல் தன்னுடைய காம பசிக்கு இரையாக்குகிறான் என்றால், காம பசிக்கு இரையாக்குவது மட்டுமல்ல, அந்த சம்பவத்தை வெளியில் போய் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக கொஞ்சம் கூட இரக்கம் பார்க்காமல் அந்த 10 வயது சிறுமியை தலையிலும் உடம்பிலும் பல்வேறு காயங்களை பார்ப்பதற்கே மனம் பொறுக்க முடியாத அளவில் காயங்களை ஏற்படுத்தி கொலை செய்கிறார்கள் என்றால் நாம் எப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்கிறோம்? அத்தகைய மனிதர்கள் எந்த முகமூடி போட்டுக் கொண்டு நம்மிடையே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள்? சிந்திக்க வேண்டாமா? கோவை சூலூரிலே உயிரிழந்த அந்த சிறுமி நம்முடைய மகள் போல் அல்லவா? நம்முடைய சகோதரி போல் அல்லவா? அவள் முஸ்லிமாக இருந்தால் தான் நாங்கள் கவலைப்பட வேண்டுமா? அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கதி நாளை இங்கே நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைக்கு ஏற்பட்டு விடாதா? ஏற்படாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? யோசித்து பாருங்கள். அந்த பெற்றோர்கள் சொல்வதை கேட்டால் மனம் பரிதவிக்கிறது. கோவை சூலூர்ல என்ன நடந்துச்சு? வீட்டை விட்டு விளையாட போயிருக்கு. 10 வயசு பிள்ளைங்க விளையாட போகுது. பெற்றோர்கள் மாலை நேரமாகிவிட்டது, வருவாங்கன்னு பாக்குறாங்க, பிள்ளை வரல. நைட் ஆயிருச்சு, இரவு நேரமாகிவிட்டது, நள்ளிரவு ஆகிவிட்டது, குழந்தை வரவில்லை. அழுது தீர்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். மறுநாள் காலை பெற்றோருக்கு தகவல் வருகிறது, அங்கே ஒரு மூட்டையில், ஒரு சாக்கடையில் ஒரு பிணம் இருக்கிறது, அது உங்கள் பிள்ளையா, வந்து பாருங்கள் என்று பார்க்கிறார்கள். தங்கள் பிள்ளை, முகத்தை பார்க்க முடியவில்லை. பெற்ற தாயின் மனது அந்த குழந்தையை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு மனம் பரிதவித்து போவாள். இது ஒரு சம்பவம் அல்ல. ஏதோ தாவிகா ஆட்சியில் தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகிறது என்பது நம்முடைய குற்றச்சாட்டும் அல்ல. யார் ஆட்சியில் இருந்தாலும் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே நாம என்ன கேட்கிறோம்? அந்த குற்றவாளிகள் மீண்டும் மீண்டும் இத்தகைய குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? 7 வயசு சிறுமின் பார்க்க மாட்டீங்களா? ஊத்தங்கரையில 60 வயது மூதாட்டி, அவளை கூட விட்டு வைக்கல. அவன்லாம் மனுஷனா? அவன் நம்மோடு வாழ்வதற்கு தகுதி உள்ளவனா? அப்படின்னா நம்ம ஒரு சிஸ்டமா தோத்து போயிட்டோம். நம்ம நாட்டில் காம எண்ணத்தை தீர்ப்பதற்கு எத்தனை வழிகள் இருந்தும் ஒரு கிழவியை விட்டு வைக்க மாட்டான், 6 வயசு சிறுமியை விட்டு வைக்க மாட்டான் என்று சொன்னால், அவனை இந்த சட்டம் விட்டு வைக்கும் என்று சொன்னால், ஒரு சட்ட அமைப்பு முறையாக, நீதி பரிபாலன முறையாக, ஒரு சமூகமாக நாம் தோற்று போய்விட்டோம். நம்ம பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லைன்னா என்னங்க நம்ம பாதுகாப்பு கொடுக்கிறோம்? எல்லையில் நின்று கொண்டு யாரை பாதுகாக்கிறோம்? எதை பாதுகாக்கிறோம்? வெறும் நிலத்தை பாதுகாப்பதா? மக்களை பாதுகாப்பது?
தொடர்ச்சியா இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அடிப்படையான காரணமே சட்ட அமைப்பு முறை வலுவா இல்லை. உங்களுக்கு நினைவு இருக்கா, சென்னையில போரூர் ஹாசினி என்கிற 6 வயது சிறுமி சில வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்வு. அந்த சிறுமிக்கு நேர்ந்த கதி என்னவென்று தெரியுமா? இதே போலத்தான். வீட்டை விட்டு வெளியே விளையாட போனா வரல, பெற்றோர்கள் பரிதவிக்கிறாங்க, மறுநாள் பார்த்தா புணமா கிடக்கிறான். யாரு அந்த குற்றச் செயலில் ஈடுபட்டவன்? யார்? அந்த வீட்டுக்கு அருகாமையில் வசித்த தஷ்வந்த் என்கிற இளைஞன். அந்த இளைஞன் தான் குற்றச் செயலில் ஈடுபட்டான் என்று காவல்துறை குற்றம் சாட்டுகிறது, ஆதாரங்களை அடுக்குகிறது. நீதிமன்ற வழக்குகள் நடைபெற்றது. கடைசியில் என்ன ஆச்சு? அந்த சிறுமி இன்றைக்கு உயிரோடு இல்லை, குற்றவாளி உயிரோடு இருக்கிறான். தஷ்வந்த் உயிரோடு இருக்கிறான், அந்த சிறுமி உயிரோடு இல்லை. தஷ்வந்த் உயிரோடு மாத்திரம் இல்லை, அந்த சிறுமியை சீரழிச்சிட்டு ஜெயிலுக்குள்ள போறான். இப்படிங்கிறதுக்குள்ள ஜாமீன்ல வெளியே வரான். சில பல நாட்கள் கழிந்து ஜாமீனில் வெளியே வந்துவிட முடிகிறது. ஜாமீன்ல வெளியே வந்ததற்கு பிறகு அந்த அரக்கனை பெற்றெடுத்த தாயை மனம் பொறுக்காம நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்டான். அந்த தாய் ரோஷம் உள்ளவள், பாதிக்கப்பட்ட பெண்ணை தன்னுடைய மகளாக நினைத்தாள். அதனால் அவள் தன்னுடைய மகனை பார்த்து அவனை மகனாக கருதாமல் நீ எல்லாம் ஒரு பிள்ளையா கேள்வி எழுப்பியதற்காகவே தன்னுடைய தாயின் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்து விட்டான் இந்த தஷ்வந்த். கொலகார பாவி. சின்ன பிள்ளையை கொண்டு இருக்கிறான், பெத்த தாயை கொண்டு இருக்கிறான், அவனுக்கு ஜாமீன். மகிழா நீதிமன்றத்தில், பெண்கள் நீதிமன்றத்தில் அவனுக்கு தூக்கு தண்டனை என்று சொன்னார்கள். ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது? ஆதாரங்கள் சரியில்லை, காவல்துறை கொடுத்த அறிக்கை போதுமானதா இல்லை, தஷ்வந்த் அவன்தான் குற்றவாளி என்று சொல்வதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை. ஆகவே அவனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்து அவர் மீது வேறு வழக்கு இல்லை என்றால் அவரை விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உச்சநீதிமன்றம் கேஸை க்ளோஸ் பண்ணிருச்சு. விடுதலை, மரண தண்டனை ரத்து. இப்படி இருந்தா எப்படிங்க குற்றவாளி மீண்டும் மீண்டும் அந்த குற்றத்தில் ஈடுபட மாட்டான்? அரச விமர்சனம் பண்ணி வழக்கு வாங்கினா அவன் ஜாமீன்ல வர முடியல. நமது நாட்டின் அரசமைப்பு முறைகளை எதிர்த்து கேள்வி எழுப்பினால் அவர்களுக்கு ஊப்பா தடா பொடான்னு என்னென்ன கேஸ் இருக்கோ எல்லாத்தையும் போடுறார். ஜாமீன்ல வெளியே வரவே முடியாத அளவிற்கு வழக்குகள், ஆண்டாண்டு காலம் அவனுக்கு ஜாமீன் நிராகரிப்பு. அரசை எதிர்த்து கேள்வி எழுப்பினான் என்பதற்காக எத்தனை ஊடகவியலாளர்கள் சிறைச்சாலையில் இன்றைக்கும் அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா பெண்களை கை வச்சுட்டு சிறுமிகளை சீரழிச்சிட்டு உள்ள போறான், அவன் ஜாமீன்ல வந்துடுறான். 1 மாசம் 2 மாசம் உள்ள இருக்கிறான், ஜாமீன்ல வெளியே வர்றான். அவனுக்கு கையில மாவு கட்டும் இல்லை, காலில் மாவு கட்டும் இல்லை. வெளியே அனுப்பி வைக்கும் பொழுது தையல் மிஷினை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு? நான் எத்தனை பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சு நீ கற்பழிச்ச, இந்தப்பா கிழிச்ச ட்ரெஸ்ஸை எல்லாம் தச்சு கொடு. தையல் மிஷின் 10,000 ரூபாய் செலவுக்கு. நமது நாட்டின் அரசமைப்பு சட்டம் அப்படி இருக்கின்றது. குற்றவாளியின் உறுதிப்படுத்துறதே கஷ்டம். இதுல குற்றவாளி என்று உறுதிப்படுத்துவதற்கே நீதிமன்றங்கள் எடுக்கக்கூடிய கால அவகாசம் இருக்கிறது. குறிப்பா பெண்களை, சிறுமிகளை பாலியல் ரீதியாக வல்லுறவு செய்த அந்த குற்றவாளிகளை நீதிமன்றமோ இழுத்தடிக்குது. 20 வயசுல ஒரு பொம்பளை மேல கை வைக்கிறான், ஒரு சிறுமி மேல கை வைக்கிறான். வழக்கு ஓடுது ஓடுது ஓடுது. நான் வேடிக்கைக்கு சொல்லல, பத்திரிகையில நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம், சமூக வலைதளத்துல செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு வயசான ஆளை தூக்கிட்டு வர்றாங்க எங்க கோர்ட்டுக்கு. 4-5 பேர் சேர்ந்து, யார் பெத்த பிள்ளையோ தெரியலையே, ஏன் இவ்வளவு கஷ்டமா வர்றாரு என்னன்னு பார்த்தா அவர் 20 வயசுல ஒரு பெண்ணை கற்பழிச்சாராம். அவருக்கு தூக்கு தண்டனை என்று தீர்ப்பளித்து விட்டதாம் நீதிபதி. எப்போ? அவனை 4 பேர் தூக்கிட்டு வராங்க, நடக்க முடியல, அவனுக்கு தூக்கு தண்டனையா. இனிமே அவன் வாழ்ந்தா என்ன, தூக்குல போட்டா என்ன, போடாட்டி என்ன? இப்படியா நீதிமன்ற பரிபாலன முறைகள் கால தாமதம் செய்வது? ரொம்ப வேதனையா இருக்கு. சாதாரண வழக்கிலேயே காலதாமதம் செய்யறாங்க. சின்ன வழக்கு, சமீபத்தில் வந்த ஒரு தீர்ப்பு நீங்க பார்த்திருக்கலாம். 2016 நெல்லை ராதாபுரம் என்கிற ஒரு தொகுதி, அந்த தொகுதியில திமுகவின் சார்பா அப்பாவும் நிற்கிறார்.
அதிமுகவின் சார்பா இன்பதுரை நின்றார். இது எப்ப நடந்துச்சு? இப்ப இல்ல, 2016, 10 வருஷத்துக்கு முன்னால. அதுல இன்பதுரை ஜெயிச்சிட்டாரு, அதிமுக ஜெயித்து விட்டது அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருச்சு. இப்ப திமுகவின் சார்பா அப்பாவு என்ன செய்யறாரு? நீதிமன்றத்தை நாடுறாரு. தேர்தல் ஆணையம் வாக்குகளை சரியா எண்ணல. குறிப்பா தபால் வாக்குகள்லாம் இருக்கு. தபால் வாக்கு 1 லட்சம் 1 கோடிலாம் இல்ல, ஒரு 200 வாக்கு சொச்சம், அவ்வளவுதான். தபால் வாக்குகள் இருக்கு, அதை சரியா எண்ணல. ஆகவே இன்பதுரையின் வெற்றி செல்லாது, அதிமுகவின் வெற்றி செல்லாது. நீங்க தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு வழக்கு தொடுக்கிறார். யாரு? திமுகவினுடைய அப்பாவு. வழக்கு தொடுத்தது எப்போ? 2016. எத்தனை வாக்கு எண்ணணும்? 200 சொச்ச வாக்கு. தீர்ப்பு வந்துருச்சு. வாக்கு நீங்க எண்ணியே ஆகணும். எப்போ? 2016 தொடுத்த வழக்குக்கு 2019, 3 வருஷம் கழிச்சு அந்த வாக்கை எண்ணிருங்க. இதை சொல்லத்துக்கே 3 வருஷமா? அந்த வாக்கை எண்ணுங்கன்னு சொல்லத்துக்கு 3 வருஷமா? எண்ணி முடிச்சிட்டாங்க ஒரு வழியா. 200 இல்ல, கவுண்டிங் கூட இல்ல, ஒரு வழியா எண்ணி முடிச்சிட்டாங்க. எண்ணி முடிச்சு அந்த முடிவை சொல்வதற்கு முன்பாக அதிமுகவின் சார்பா உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு, எண்ணி முடிச்சிட்டீங்களா? அதை சொல்லக்கூடாது. உச்சநீதிமன்றம் தடை. நம்பரை சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு போய் சமீபத்தில் ஒரு வழியா நம்ம சொல்லிடுவோம் முடிவு எடுத்துட்டாங்க. மக்களுக்கு சொல்லிட வேண்டியதுதான். என்ன சொன்னாங்க? இறுதியாக 104 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்பாவு வெற்றி பெற்று விட்டார். இன்பதுரையின் வெற்றி செல்லாது. சொன்னது எப்போ? 2026. இப்போ எப்ப இந்த 104 வாக்கு வித்தியாசத்தை என்றதுக்கா இத்தனை வருஷம்? 10 வருஷம். அப்பாவு வழக்கு தொடுத்தது 2016, தீர்ப்பு வந்தது 2026. என்ன சமாச்சாரம்? பெரிய மூளை வெடிக்கிற விஷயமா? வாக்கு என்ற விஷயம் ஒரு 200 வாக்கு கரெக்டா எண்ணி சொல்றது. இதுலயே நீதி பரிபாலன முறை சரியாக செயல்பட முடியவில்லை எனும் பொழுது கொலை குற்றவாளிகள் விஷயத்தில் எப்படிங்க நீதிமன்றம் வேகமா செயல்படும்? எப்படிங்க இவன் தான் குற்றவாளி, இவன் தான் அந்த பெண்ணை நாசமாக்குனா, இந்த சிறுமியை நாசமாக்குனா எப்படி சொல்ல முடியும்? நீதி நிர்வாக முறை சுலோவா இயங்குது. காவல்துறையின் விசாரிப்பு முறை சுலோவா இயங்குது. அரசு அதை வேடிக்கை பார்க்கிறது. எந்த அரசா இருந்தாலும் அவற்றை வேடிக்கை பார்க்கிறது. பெண்கள் என்பவர்களை நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்கள் வாக்குக்கு தாங்கள் அதிகாரத்தில் வருவதற்கு ஏணியாக பயன்படுத்துகிறார்களே ஒழிய அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற உள்ளார்ந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லை என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பாதுகாக்கிற எண்ணம்லாம் இருக்கிறதா தெரியல. அப்படின்னா இந்த குற்றவாளிகளை எப்படி நடமாட விடுகிறார்கள்? எப்படி அவர்கள் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள்? ஒரு பெண்ணை, ஒரு சிறுமியை சீரழித்து விட்டான், குற்றம் நிரூபணமாகிவிட்டது, சிறைக்கு சென்று விட்டானா வாழ்நாள் முழுக்க சிறை, நோ ஜாமீன், ஜாமீன்ல வெளியவே வர முடியாது. அப்படி இருந்தா தானங்க அவனுக்கு பயம் வரும். இது எதற்கு? கைய வச்சாலே, பெண்ணு மேல கைய வச்சா, சிறுமி மேல தப்பான நோக்கத்துல கைய வச்சா அவனுக்கு வாழ்நாள் சிறை என்கிற அச்சம், பயம் குற்றவாளிகளுக்கு ஏற்படும். அதுவே ஒரு பெண்ணை சீரழித்து கொலை செய்து விட்டானா, ஒரு சிறுமியை நாசப்படுத்தி கொலை செய்து விட்டானா, அந்த ஈவு இரக்கமற்ற காட்டு மிராண்டிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். கொஞ்சம் கூட இதுல கண்ணை காட்டக்கூடாது. ஆனா துரதிருஷ்டவசமா நம்முடைய நாட்டில் பாலியல் வழக்கில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டவர்கள் 2 பேர் 3 பேர், அவ்வளவுதான். ஒட்டுமொத்தமா குற்றச்செயல்கள் அதிகமா நடக்குது, நாள்தோறும் நடக்குது. தண்டனை பெற்றவர்களின் எண்ணிக்கை சொற்பம், 2ஓ 3ஓ. நிர்பயா வழக்குல தூக்குல போடப்பட்டான், அதுக்கு முன்னால ஒரு வழக்குல தூக்குல போடப்பட்டான், அவ்வளவுதான். அதற்கு பிறகு பாலியல் வழக்கில் தூக்கில் ஏற்றப்பட்டவர்கள் என்கிற சம்பவமே நம்ம நாட்டில் இல்லை. அப்ப எந்த அளவுக்கு நம்ம பலவீனமா இருக்கிறோம்? ஏன் அவனுக்கு மரண தண்டனை விதிப்பதில் என்ன பிரச்சனை? மரண தண்டனை சொன்ன உடனே தான் மனித உரிமை ஆணையம்லாம் வருவாங்க. அதுவரை எங்க இருப்பாங்கன்னே தெரியாது. நம்ம நாட்டில் மனிதர்களுக்காக உரிமை கேட்டு வாங்கக்கூடியவர்களை தவிர மற்ற எல்லா ஆணையமும் ரொம்ப சிறப்பாக செயல்படும். நாயை கடிச்சு போதரும் நம்ம பிள்ளைய காப்பாத்தலாம்னு போனா ஒரு குரூப் வரும், நாயை காப்பாத்துங்க, அதுகிட்ட இருந்து எங்க பிள்ளைய காப்பாத்தணும்டா. அவன் கேட்பான், இல்ல நாயை காப்பாத்தி ஆகணும், நாயை காப்பாத்துங்க, அதுக்கு ஒரு கூட்டம் வரும்.
மாடுனால ரோட்ல போகக்கூடிய மாடுகளால விபத்து ஏற்பட்டு பல வாகன ஓட்டிகள் அவதிப்படுவாங்க, காயம் அடைவார்கள். அவங்களை காப்பாத்துங்க சொன்னா இல்ல இல்ல மாடை காப்பாத்துங்க, அதுக்கு ஒரு பொறுப்பு வரும். விலங்கு சமூக விலங்கு ஆர்வலர்கள் அதே மாதிரி தான் மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டா உடனே மனித உரிமை ஆர்வலர்கள் பேர்ல வரும். அதெல்லாம் கொடுக்க கூடாது, அவனும் மனிதன் அல்லவா, அவனுக்கு இரக்கம், அவன் மீது இறக்கப்பட வேண்டாமா, அவனுக்கு எதுக்கு இறக்கும்? என் பிள்ளை மேல, என் சகோதரி மேல, அக்கம் பக்கத்து வீட்டாரின் பிள்ளை மீது இரக்கம் இல்லாத அந்த காட்டு மிராண்டி மீது நாம் ஏன் இரக்கம் கொள்ள வேண்டும்? நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அல்லாஹ்வின் தூதர் தான் ஆட்சியாளர். மதீனாவின் தெருக்களிலே ஒரு சிறுமி நகை அணிந்து கொண்டு சென்றாள். திருடர்கள் நகையின் மீது ஆசைப்பட்டு அந்த பெண்ணின் தலை மீது கல்லை எறிந்து நகையை பறித்து விட்டார்கள். மிக விரைவாக குற்றவாளி பிடிக்கப்பட்டார்கள். அந்த சிறுமியின் தலையில் எப்படி கல்லை போட்டு நசுக்கி கொலை செய்தானோ அது போலவே சிறுமியை கொலை செய்த கொலை குற்றவாளியும் தலை நசுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டான். இதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய ஆட்சி. இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டம். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. திருநா கையை வெட்டு, திருநா கையை வெட்டினா அதுக்கப்புறம் அவன் கை திருடுவதற்கு போகுமா? சின்ன பிள்ளை மேல கை வைக்கிறானா தூக்கி ஜெயில போட்டு உனக்கு வாழ்நாள் முழுக்க சிறை. பெண்ணை நாசப்படுத்தியா உனக்கு தூக்கு தண்டனை. எப்ப அவன் கிழவனானதற்கு பிறகு அல்ல, அவன் இளமையில் இருக்கின்ற பொழுதே செஞ்சா மற்றவனுக்கு அந்த குற்றத்தை செய்வதற்கு துணிவு வருமா? அதைத்தானுங்க பெற்றோர்கள் கேட்கிறாங்க. நாம யாருடைய மனநிலையிலிருந்து பார்க்கணும் தெரியுமா? எவன் தன் பிள்ளையை இழந்திருக்கிறானோ, தன் சகோதரியை இழந்திருக்கிறானோ, தன் சொந்தக்கார சிறுமியை இழந்திருக்கிறானோ அவன் படக்கூடிய மனவேதனையிலிருந்து நம்ம பார்க்கணும். அப்படி மனவேதனை அடையக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்கிறார்கள்? நீங்க இப்போ ஒரு செகண்ட்ல எங்களுக்கு பதில் சொல்லியாகும். இல்லைன்னா குழந்தையெல்லாம் வாங்க முடியாது, வாங்க முடியாது. ஏன் இந்த ஒரு குழந்தை கடைசியா இருக்கணும்? தமிழ்நாட்டுல இந்த ஒரு குழந்தை கடைசியா இருக்கணும். இனிமே ஒரு குழந்தை கூட, ஒரு குழந்தை கிடையாது, ஒரு பொண்ணுக்கு கூட நடக்க கூடாது. குழந்தையோ பொண்ணும். ஆனா இனி தமிழ்நாட்டுல எந்த பெண்களுக்கு ஒரு அநீதி நடக்காதுன்னு உத்தரவு சொல்லுங்க. அப்பதான் அது சொன்னாதான் நாங்க இப்ப குழந்தைய வாங்குவோம். பொதுமக்கள் நாங்க இருக்கிறோம். என்ன எதுக்கு எதுக்கு கைக்கு வச்சாங்க? யார் கேட்கறது? எதுக்கு நாங்க துடிச்சு விட்டுறேன் 3 நாளா. நாங்க யார் வாங்க மாட்டோம், மாட்டோங்க. குழந்தை வாங்கறதுக்கெல்லாம் விட மாட்டோம். நீங்க 5000 10,000 லட்சம் கோடி கொடுத்து ஒரு உயிருக்கு பணம் பலி கிடையாது, பலன் கிடையாது. என்ன சொல்றாங்க? கோவை சூலூர்ல பிள்ளையை இழந்த குடும்பத்தார்கள் கதறாங்க. நாங்க எதுக்காக வேண்டி ஓட்டு போட்டோம்? ஏன் நாங்க மாற்றி ஓட்டு போட்டோம்? ஏன் நாங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கணும்? அவங்க நினைச்சுக்கிட்டாங்க சினிமா படத்துல வர்ற மாதிரி யார் யாரெல்லாம் பெண்களை பாலியல் ரீதியா வல்லுறவுக்கு ஆளாக்குகிறார்களோ அவங்க எல்லாம் பாலத்துக்கு கீழே தொங்குவான்னு நினைச்சுக்கிட்டாங்க. பாலத்துக்கு கீழே அடிச்சு தொங்க விட்டுருவாரு. சிஎம் சார் உடனே என்கவுண்டர் பண்ணிடுவாரு, சுற்றுவாரு, எங்கிருந்தாலும் சுற்றுவாரு. அப்படி பார்த்தா இந்நேரம் பாலத்துக்கு கீழே 25 பேர் தொங்கணும், ஒரு வயலும் தொங்கலையே. நம்ம மக்கள் அல்லவா உயிர்களை இழந்து பிஞ்சு குழந்தைகள் அல்லவா பலியாகி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அவங்க கேட்கிறாங்க, நாங்க என்ன நினைச்சு வாக்கு செலுத்தணும், எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? இது இந்த ஆட்சி என்று இல்லை, எல்லா ஆட்சியிலும் இப்படி நடக்குது. அஞ்சு நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நாங்கள் இழந்த அந்த ஒரு உயிருக்கு ஈடாகுமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அவர்களுக்கு என்ன நம்ம பதில் சொல்ல போறோம்? அதே போல பாருங்க, இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் மக்கள் சொல்கிறார்கள். தெரியுது இல்ல, அதனாலதான் அந்த தீ வச்ச உடனே அங்க இருக்கிற அத்தனை பேர் வந்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு பொட்ட பிள்ளைய தொட்டா அவனுக்கு மரணம்னு உடனே தெரியணும். அப்பதான் இந்த சமூகத்துல ஒரு சில நல்ல இது நடக்கும். நெருப்புனா சுடுன்னு தெரியுதுல, அப்ப பொட்ட பிள்ளைய தொட்டா அவனுக்கு மரணம் தெரியணும். அரபு நாடுகள்லாம் வெட்டானா, பொட்ட பிள்ளைய தொட்டுட்டானா, குழந்தைய தொட்டா கொள்றானா, உடனே கொள்றானா. நீ ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? மறுபடியும் ஆட்சி மாற நாளைக்கு ஆட்சி மாறக்கூடாதா? பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இருக்க கூடாதா? சின்ன பச்சை குழந்தைல என்னடா உங்களுக்கு காமம் தெரியுது?
நெருப்பெல்லாம் சுடுறது தெரியுதுனாலதானே 10 வருஷமா அத்தனை பேர் வந்துட்டீங்க. இப்ப அது ஒரு மட்டவில்லையே தொட்டா கொள்ளுவாரு தெரிஞ்சவன் தொடுவானா? ஏன் மாற மாட்டேங்கிறீங்க? நல்ல கவர்மெண்டா வாங்கியா? மாத்தி மாத்தி ஓட்டு போடலாம் மிச்சம். எல்லாருமே படிக்க வைக்கிறேன், இவனை மெட்டவனு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் நானு. அது மாதிரி தன்னுடைய குடும்பத்துல ஒவ்வொரு பிள்ளைங்களையும் வளர்த்துங்க. சந்து கடை வைக்கிறவன்லாம் செருப்பல் அடிக்கிறா, நான் தடுத்தா என்ன அடிக்கிறா? இதெல்லாம் தான் அக்கா. எப்படி அழுகுறாரு பத்தியில? பெத்த பிள்ளைய இழந்தா தனக்கு வழி தெரியும். மாத்தி மாத்தி ஓட்டு போடுறோம், ஆட்சி மாறுது, காட்சி மாறலையே. எங்க பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட கொடூரம் நடைபெற்று கொண்டே இருக்கிறதே. ஒரு சிறுமியை பார்த்து ஒருத்தனுக்கு இந்த காம எண்ணம் ஏற்படுதுன்னா ஏன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோமா? யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டுல என்ன இல்லை, என்ன பிரச்சனை? தவறு செய்வதற்கு எல்லா வாசலும் திறந்து விடப்பட்டிருக்கிறது. நம்ம நாட்டுல கள்ளக்காதல் குற்றம் இல்லை, ஓரின சேர்க்கை குற்றம் இல்லை, விபச்சார விடுதிகள் குற்றம் இல்லை, ஆணும் பெண்ணும் இணைந்து விபச்சாரம் செய்தால் அதை தொழிலாக பார்க்க வேண்டும், அதுவும் குற்றம் இல்லை. இப்படி சொல்லப்பட்ட இந்த சமூகத்துல ஒரு 6 வயது 10 வயது சிறுமிக்கு இந்த சம்பவம் நடக்குது. அந்த சிறுமியை பார்த்து அவனுக்கு அந்த எண்ணம் வருதுன்னா என்ன காரணம்? சிஸ்டமா நம்ம ஃபெயிலியரா இருக்கும். எங்கு பார்த்தாலும் ஆபாசம். அப்ப எப்படி இவர்களுடைய சிந்தனையில இந்த வக்கிர புத்தி தலையில் ஏறாமல் இருக்கும்? எங்கு பார்த்தாலும் ஆபாசம். தெருவோரங்கள்ல நடந்து போறோமா, சுவரொட்டிகள்ல ஆபாசம், திரையரங்கு சினிமாக்கள்ல ஆபாசம், வீட்டில் ஒளிபரப்பு செய்யப்படுகிற தொலைக்காட்சியில் ஆபாசம், சீரியல்கள் ஆபாசம். சமூக வலைதளங்களை திறந்தால் ஒரு நல்ல செய்தியை பார்க்க முடியவில்லை, அதிலும் அரைகுறை ஆடையோடு ஆபாசம். இப்படி முழுக்க முழுக்க ஆபாசம் சிந்தி நிரம்பி வழியக்கூடிய ஒரு சமூகத்தில் அரக்கர்கள் உருவாவார்களே ஒழிய ஒழுக்கமிக்கவர்கள் எங்கே உருவாவார்கள்? ஆபாசத்தின் அத்தனை வாசலையும் திறந்துவிட்டு சமூகம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி ஒழுக்கமாக இருக்க இயலும்? ஒரு பக்கம் ஆபாசம், இன்னொரு பக்கம் சினிமா, ஆபாசத்தை தூண்டக்கூடிய சினிமா. இதுல பெரும்பங்கு சினிமாவுக்கு இருக்கு. பெண்ணை விரட்டி விரட்டி காதலிக்கிறது தான் ஹீரோயிசம். விரட்டி விரட்டி காதலிக்கணும். முன்னாலேலாம் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல எல்லாம் காதல்ங்கிறது 40 வயசுல. இப்ப வர்ற சினிமாக்கள்ல 8 வயசு 10 வயசுலயே பள்ளிக்கூடங்கள்ல 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு மத்தியில காதல். அதுதான் கதை, படத்தின் கதையே அதுதான். எப்படி 2 பேரும் காதல் பண்ணணும், எப்படி பெற்றோர்களை எதிர்க்கணும், எப்படி ஒழுக்க கேட்ல விழணும், எப்படி சீரழியணும், எங்கெங்கெல்லாம் சுத்தணும். கேட்டா சமூகத்தில் நடக்குங்கிறாங்க. சமூகத்தில் நடப்பதை சமூகம் குற்றம் என்கிறது. பெற்றோர்கள் கண்டிக்கிறார்கள், அக்கம் பக்கத்தவர்கள் கண்டிக்கிறார்கள். ஆனா சினிமா அதை ஹீரோயிசமா காட்டு, நார்மலைஸ் பண்ணுது. பெண்ணை விரட்டி விரட்டி துரத்துறது. அவன் முடிய இப்படி வச்சுக்குவான், முடிய வைத்துக் கொண்டு கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு, பேண்ட் கிழிஞ்சிருக்கும், எங்கேயும் ரோட்ல உளுந்து எஞ்ச மாதிரி வருவான், முட்டுக்காலெல்லாம் கிழிச்சுக்கிட்டு, சிகரெட்டு பறக்கணும். அப்படி சுத்தி விட்டாருன்னா 10 சுத்து போயிட்டு வாயில வந்து விழணும். விழுந்தாருன்னா சூப்பர் பா, இவர் தான் ஹீரோ. இப்படித்தான சினிமாக்கள்ல காட்டுறாங்க. அப்ப பெண்கள் பின்னால் சுற்றுவதையும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதையும் ஹீரோயிசமாக சினிமாக்கள்ல காட்டி நார்மலைஸ் பண்ணா அந்த சமூகத்துல என்ன ரிசல்ட் வரும்? இன்னொரு பக்கம் அரசே முன்னின்று நடத்தக்கூடிய மதுபான கடைகள், சுதந்திரமாக விற்கப்படுகிற கஞ்சா போன்ற போதை பொருட்கள். நீங்க நம்ம நாட்டில் நடக்கிற பாலியல் சம்பவங்களை தொகுத்து பாருங்க. 90 விழுக்காடு பாலியல் சம்பவம், 90 விழுக்காடு பாலியல் சம்பவம் எந்த நேரத்தில் நடைபெறுகிறது தெரியுமா? அந்த பாலியல் கூட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போதை பொருளை உட்கொண்ட நிலையில் ஒண்ணு கஞ்சா சாப்பிட்டிருப்பாங்க, இல்ல மது குடிச்சிருப்பாங்க. இந்த நிலையில தான் இந்திய நாட்டில் 90% பாலியல் குற்றம் நடக்குது. அப்ப அந்த குற்றத்தின் பின்னணியில அடித்தளமா அச்சாரமா போதை பொருள் இருக்கா, கஞ்சா இருக்கா, அபின் இருக்கா, அரசே முன்னின்று நடத்தக்கூடிய மதுபான கடைகள் இருக்கா? இதையெல்லாம் திறந்து வச்சு சமூகம் ஒழுக்கமா மாறணும். எப்படி மாறுவாங்க? மாறுவதற்கான சூழல் இங்க எங்கே இருக்கு? இதை மாற்றணும். ஒரு அரசாங்கம் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தால் மதுபான கடைகளை இழுத்து மூட வேண்டும், ஆபாச சினிமாக்களை தடை செய்ய வேண்டும், போதை பொருட்களை முற்றாக ஒழிக்க வேண்டும், கஞ்சா பொருட்களை கண்காணித்து தீவிரமாக தடுக்க வேண்டும், சட்டத்தை கடுமையாக்க வேண்டும்.
இது நடந்தாதான் நம்ம நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த பாதுகாப்பை வலியுறுத்தி தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக தமிழகம் முழுக்க 50க்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் மக்கள் விழிப்புணர்வு பெற்று அரசாங்கத்துக்கு கடமை இருப்பதை போல பெற்றோர்கள் நமக்கும் கடமை இருக்கு. பெண்களுக்கு டச்சை பத்தி பாடம் நடத்தணுமா? குட் டச் எது, பேட் டச் எது, எது நல்ல தொடுதல், எது கெட்ட தொடுதல், அதிக பாடம் நடத்தணும். சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லிடலாமே, டோன்ட் டச். அந்நிய பிள்ளைங்க யாருமே தொடக்கூடாது, அந்நிய பசங்க யாருமே தொடக்கூடாது அப்படின்னு சிம்பிளா முடிக்கிறதுக்கு பதிலா இது குட் டச், இது பேடு டச், இங்க தொட்டா குட் டச், இங்க தொட்டா பேடு டச். அது எதுக்கு? அந்த அந்த சமாச்சாரம் கொஞ்சம் கூட பலனளிக்காது. பெற்றோர்கள் நாம பொறுப்பா இருக்கணும். நம்ம பிள்ளைகளை, நம்ம அக்கம் பக்கத்து பிள்ளைகளை கண்காணிக்கணும். யாரோடு பழகுறாங்க, யாரோடு பேசுறாங்க, எங்கே செல்கிறார்கள், அவர்களின் நட்போட்டாரம் என்ன, அவர்களின் பழக்க வழக்கம் என்ன, யாரோடு, எல்லாவற்றையும் கண்காணிக்கணும். அந்நிய நபர்களா தொடுவதற்கு அனுமதிக்க கூடாது. பெண் பிள்ளைகள், தலைக்கு மேல் வளர்ந்து விட்ட பெண் பிள்ளைகள் என்றால் இந்த சமூகத்தில் தொடுவதற்கு அனுமதிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை, அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த அரக்கர்களால் அப்படி ஒரு வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு நிலைக்கு விட்டுட்டாங்க. ஆகவே பெற்றோர்கள் விழிப்புணர்வோடு இருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அரசாங்கம் சட்டத்தினை கடுமையாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.